இந்த வீடியோ பார்வையாளர்கள் எல்லாருக்கும் நான் போடுறேன். குறைச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை நான் ஒட்டுமொத்தமாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இந்த டிரைவ் சேவ் ஃபார் யூ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முயற்சியும் அதனாலும் வரக்கூடிய பார்வையாளர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மாற்றங்கள், அதனால நிகழக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த வீடியோ மூலமா சொல்கிறேன். முதல்ல குறைச்சல் பாபு 10 அந்த யூடியூப் சேனலோட ஓனர் பாபு அவர்கள், சாம்சன் அவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்து, களத்தை கொடுத்து, நீங்களும் பண்ணுங்க, நாங்கள் தோல் கொடுத்து நாங்களும் நண்பனாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லி, அவரோட உந்துதலால் இதை நாங்கள் செஞ்சு, நாங்கள் கனடாவில் இருக்கிறோம். அவர் இந்தியாவில் இருக்கிறாரு. ரத்த பந்தம் இல்லாட்டியும் தொலை தூரத்தில் இருந்தாலும் இந்த இணைபேசி மூலியமாகவும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள் இயந்திரங்கள் மூலியமாகவும் நாங்கள்லாம் இணைந்து நண்பராக செயல்படுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நண்பருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம குரல் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இன்னைக்கு நான் இங்கே இதை செய்கிறேன் அப்படின்றது அவரும் அதில் ஒரு காரணமாக இருக்கார். அவரோட உந்துனதாலும் இது நடக்குது. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு லைவ் போட்டிருந்தோம். அந்த குறைச்சல் பாபு 10 அவர்களோட சேனலில் லைவ் போட்டிருந்தோம். அந்த லைவை எல்லாரும் போய் பாருங்கள். அதே மாதிரி வாகனத்தை ஓட்டும் போது எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், என் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாக ஓட்டுங்க. கவனத்தை சிதறாமல் ஓட்டுங்க. குடிச்சு மதுவை அருந்துக்கிறதுக்கப்புறம் ஓட்டாதீங்க. அதே மாதிரி கிஞ்சாலாம் அடிச்சுட்டு ஓட்டாதீங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பேசுறது, பீதியில் போவான் என்ன, நெட்டு சங்க 1000 எழுதுவான், 1000 போடுவான், செய்தி அது இதுன்னு எல்லாம் போடுவான். அதெல்லாம் ஃபோனில் பார்த்துட்டு கவனத்தை சிதறி எங்கேயாவது போய் இடிச்சிடாதீங்க. அதே மாதிரி நம்மளுக்காகவும் ஓட்டுறோம் பாதுகாப்பாக, இன்னொரு நபருக்காகவும் நம்ம பாதுகாப்பாக ஓட்டுறோம். இதை நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. யாரும் இந்த கவனத்தை இறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு நாட்டுலேயும், ஒவ்வொரு மாநிலத்துலேயும், அந்தந்த தெருவு முக்கிலையும் ஏதாவது ஒன்று தப்பாக நடந்தது அப்படின்னா, நம்ம பிள்ளைகளையும் நம்மளோட பேரங்களையும் பேத்திகளையும் எப்படி நம்ம திட்டி 1க்கு 2 முறை நம்ம எச்சரிக்கிறோமோ அது மாதிரி எச்சரிங்க. சும்மா ஏதோ பண்ணுறோன்ற பேரில் பண்ணாதீங்க. பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேயே எக்கச்சக்க இடங்கள் இருக்குது உதவின்னு போனால் இருக்குது, மருத்துவமனை இருக்குது. புரியுதா? ஸோ வேறு சில பிரச்சனை, குடிப்பழக்கம் அது இருந்தாலும் அதுலேருந்து மீள்றதுக்கும் இடங்கள்லாம் இருக்குது. நம்ம நண்பர்களாக நம்மளால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயத்தை பண்ணுற நேரத்தில் போய் திருத்திக்கிட்டும் இருக்க முடியாது. அது எங்களோட வேலையும் இல்லை. பட் ஒரு தடவை சொல்கிறோம், ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி வராது. அது திருநெல்வேலியில் போனாலும் சரி, திருச்செந்தூரில் போனாலும் சரி, மதுரையில் போனாலும் சரி, இல்லை கன்னியாகுமரியில் போனாலும் சரி, இல்லை இந்த கனடா மாதிரி ஊரில் இந்த ஊர் மார்க்கமில் போனாலும் சரி, உயிர் போனது தான். அது திரும்பி வராது, வரவே வராது. அது அப்படி ஒரு வேளை போயிட்டு அப்புறம் உயிர் போயிடுச்சே அப்படின்னு நம்ம
அழதான் செய்ய வேணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. போனதுக்கப்புறம் கோடி கோடி லட்சமாக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மருத்துவமனையில் ஒரு அளவுக்கு தான் உதவி பண்ண முடியும். ஏன்னா இந்த பையன் ஒரு ரெட் கார் வந்து இடித்து அந்த ரெட்டு லைட்டில் போகைக்குள்ள அந்த கார் வந்து இடித்து அந்த லாரி வந்து வண்டியை இடித்து ஸ்பாட்லேயே அந்த பையன் இறந்துட்டான். பின்னால் அந்த பையனுக்கு பின்னால் இருந்த பொண்ணு, அவனோட சிஸ்டர், யங்கர் சிஸ்டர், அவளும் இறந்துட்டான். அம்மா வந்து 55 நாள், இன்னும் ஒரு 4 நாள் கூட உயிருக்கு மருத்துவமனையில் போராடி சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் நிலவரம் இருக்குது. உலகத்திலேயே தலை சிறந்த நாடு, வல்லரசான கனடியன் நாடு, இந்தியாவோட இன்னும் பெட்டர் நாடு. இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களே அந்த அம்மாவை குணப்படுத்த முடியல. உயிர் வாழ என்னதான் செஞ்சாலும் உயிர் வாழ வைக்க முடியல. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை எச்சரிக்கையாக, இதை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக, அதை எஜுகேஷன் அப்படின்ற இந்த நம்மளோட ஃபோன் மூலியமாக நம்ம இந்த பதிவை ஷேர் பண்ணுறோம். ஏதோ ஒரு 4 நம்பர் 5 நம்பர் இருக்கிறாங்க, குளச்சல் பாபு போன்ற நம்பர் இருக்கிறாங்கன்ற அந்த தைரியத்தை நம்ம சொல்கிறோம், பண்ணுறோம். ஸோ நீங்கள் இருக்கீங்க, நீங்களும் அதை பார்க்குறீங்க அப்படின்னா டிரைவ் சேஃப் ஃபார் யூ அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது. அது என்னோட நண்பன் பூபாலசிங்கம் பூவேந்திரன் அவரோட சேனல். அது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து விலாவரியாக எல்லா தகவலும் அங்கே இருக்குது. யார் செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேவா? சரி, எல்லோரும் போய் பாருங்க, பார்த்து கற்றுக்கங்க. என்ன? ஓகே, எல்லோரும் பாதிக்கப்படாத மாதிரியே ஓட்டுங்க. இந்தியாவில் கொளுத்துற வெயில். ஸோ அதனால் 1க்கு 2 வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு கொண்டு போங்க. என்ன, எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட இன்னொருத்தருக்கு கொண்டு போங்க, கொடுக்குற மாதிரி வரும். ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் பேசலாம். ஓகேவா? எல்லாரும் வந்ததுக்கு நன்றி, இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்ததுக்கு நன்றி. பாய்.